சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ தாவைக்காவை சேர்ந்த ஆதவ ஒரிஜினா ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவரை திமுக மிரட்டி அச்சுறுத்தி அவர் அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பம் எடுக்கக்கூடிய படங்கள்லேயே ரஜினி நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் மன வலிமை மிக்கவர். எந்த ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாலுமே விஜய் பின்வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இது ரஜினி ரசிகர்களிடையே ஒரு அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற சமயத்தில் ஒரு திமுக நிர்வாகியா உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் இந்த ஒரு கருத்துல? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆதவ் அர்ஜுன் தேவையில்லாமல் அரசியலில் இழுத்து பேசுவது என்பதே தவறு. அது என்ன, ரஜினிகாந்த் என்னைக்கு இவங்க கிட்ட பேசினாரோ இல்லை இவங்ககிட்ட சொன்னாரு இல்லை அவர் மிரட்டப்பட்டாரு போனாருன்றதெல்லாம் கற்பனையிலையும் யூகத்திலையும் கதைகளும் எழுதப்படுவது போல இந்த ஆதவன்ற நபர் பேசியிருக்கிறார். ரஜினிகாந்த் உழைப்பால் உயர்ந்தவர். உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி அவருடைய படங்களின் மூலமாக சிறப்புகள் அவருடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. அதே நேரத்துல ஒன்ன நினைக்கணும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ரஜினி வரணும்னு நினைச்சாரு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி கூட அழகாக சொன்னார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலம் இணைந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பல தேர்தல்களுக்கு பணியாற்றியவர், பல இடங்களுக்கு பிரச்சாரங்களை அவர் பொது வாழ்க்கையில இருந்தாங்க. அரசியல் ரீதியான மாறுபட்ட கருத்துல அவர் ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு வேறு கட்சி நிலையில் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்கிறது, சினிமாவில் கைத்தட்டுறவங்க அந்த மக்களை பார்த்து, அந்த இளைஞர்கள் தன்னுடைய நடிப்பால் ஆர்வத்தால் ஈர்த்தவர்களை பார்த்து உடனே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பது விஜய் போன்றவர்களாக இருக்கலாமே தவிர நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிப்பட்டவர் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரஜினியை யார் மிரட்டினது? ஆதவ் அர்ஜுனுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனே முதல்ல யாரு? டெல்லியினுடைய ஒரு கையால் தான் ஆதவ் அர்ஜுன். அந்த ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு விஜயை இரட்டி படைத்து கொண்டு கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதனால இதை சொல்றோம்னா, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியை ஓப்பனா கொடுத்தார். பேட்டியே எடுத்தாங்க, எல்லா டிவிலையும் ஓடிச்சு, எல்லாரும் கூட பார்த்துருப்பாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பல நெருக்கடிகளை தருகிறார்கள், எனக்கு காவிச்சாயம் பூச பார்த்தார்கள், திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவிச்சாயம் பூச பார்த்தார்கள், நானும் மாட்டிக்கொள்ளவில்லை, திருவள்ளுவரும் அதிலே அவரை இழுத்துவிட முடியாது என்று மிக அவருக்கே உரிய பாணியில பேட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தவர் தான் ரஜினிகாந்த். எதுக்கு சொல்றோம்னா, எப்படியாவது தமிழ்நாட்டுல பெயர் பெற்றவர்களையும் புகழ் பெற்றவர்களையும் தன்வயப்படுத்தி விட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பது பிஜேபியுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் திட்டம். அதனால்தான் நடிகர் ரஜினிகாந்த் பேரும் புகழோடு இருக்கும்போது துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இன்னும் பல பேர் அவரிடம் பேசப்பட்டார்கள். யாருக்கும் அவர் இன்னும் இடம் கொடுக்கவே இல்லை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம நான் என்னுடைய பாதை என்னுடைய பயணம்னு அவர் போயிட்டு இருந்தார் தவிர அதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கு எந்த தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. அவரையும் பயந்து ஓடிட்டாரு, மிரட்டினாங்க போனாங்கன்ற வார்த்தை அவரை அவமானப்படுத்துவது போல, அவருடைய ரசிகர்களை அசிங்கப்படுத்துவது போல. இன்னைக்கு எல்லா ரசிகர்களுமே பொங்கி எழுந்திருப்பாங்க. அது என்ன, ரஜினி பயந்துட்டு ஓடிட்டாரு, மிரட்டினாங்க போனாங்கன்னா எப்படியா நீ சொல்ற அப்படின்னு ஆதவ கேட்பாங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, நடிகர் விஜய் அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல அவருடைய பாணியும் அவருடைய செயல்களும் எப்படி போயிட்டு இருக்குது? கரூர்ல நடைபெற்றதுக்கு பிறகு வெளியிலேயே தலகாட்டாம முன்னால் மறைஞ்சிட்டார்ல, இறந்தவர்களுடைய இழப்புக்கு கூட போகாம காணாம போயிட்டார்ல. எல்லா வகையிலுமே ஆக்ட் பண்ணுவது போல, நடிப்பது போல, ஸ்கிரீன் மாதிரி ஸ்டேஜுக்கு வர்றது, ஓடிடுறது.
இப்படி இருக்கிற ஒருத்தருக்காக வக்காலத்து பேசுறதுக்கு ஆதவ அர்ஜுனா வேற ஏதாவது பிளான் பண்ணலாம், வேற ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு திமுக மேல பழிய சுமத்தணும், எப்பொழுதும் திமுகவை தாக்கி பேசணும். அதுக்கு என்ன செய்யறது? இதுதான் அவர்களுடைய பிளான், அவருடைய விருப்பம். அதை செஞ்சிருக்காங்களே தவிர இதுல வேற ஒண்ணும் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்ற குற்றச்சாட்டுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்குன்னு பாக்குறீங்க? அவர் தனிப்பட்ட முறையில திமுக மீது கோபமா இருக்காருன்னு எடுத்துக்கலாமா, இல்ல அரசியல் குற்றச்சாட்டா, இல்ல ரஜினி அளவிற்கு விஜய் வந்து திரைத்துறையில சாதிக்காப்னு இருந்தாலும் அரசியல்ல ரஜினியை தாண்டி விஜய் போயிட்டாரு அப்படின்றது விஜய் ப்ரொமோட் பண்றதை காட்டி ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, ஆதவ அர்ஜுனா எல்லாரையும் ஏமாற்றக்கூடியவர். நடிகர் விஜயை இப்ப பல்வேறு நிலையில் திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆதவ் தான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியில விஜய் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல பொதுச் செயலாளர் கிடையாத, புதுச்சேரி மாநிலத்தின் ஒருத்தர் பொதுச் செயலாளராக போட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு எல்லா வகையிலையுமே எந்த விதமான நிலைகளிலும் சரியாக இல்லாம போயிட்டு இருக்கிறவர் நடிகர் விஜய். அதுல அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஏன்னு கேட்டா ஆக்ஷன் ஹீரோன்ற முறையில் டான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், பாட்டு பாடம் வசனம், அதுல அந்த மக்கள் கைத்தட்டுறாங்க, போறாங்க, வராங்கன்றதை தவிர நடிகர் விஜய் இதுவரையில் பொது வாழ்க்கைக்கு பொதுமக்களுக்காக பொதுநலம் நோக்கி குரல் கொடுத்ததே கிடையாது, வெளியில வந்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட அவரை சொல்றதுக்கு, அவரை உயர்த்துறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? இப்ப என்னுடைய உடல்நிலை மற்றும் சூழ்நிலை காரணமாக அரசியலுக்கு நான் வரவில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். அப்படி அறிவிக்கும் பொழுதுதான் இந்த காவி சாயத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என்னை மிரட்டி பார்த்தாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு அதையும் கொடுத்தார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற இவர்கள் இந்த விஜயனுடைய கட்சியை சேர்ந்த இந்த ஆதவ் அர்ஜுன் என்பவர் எதுக்காகன்னு நீங்க கேட்டீங்களா, அதுல ஒரு இம்ப்ளைடு மீனிங் எல்லாருக்காகவும் ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. ஏன்னு கேட்டா இது ரகசியமாக நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு மத்தியான செய்தி, ஒரு மணி நேரத்துக்கு முந்தி நடிகர் விஜய் கட்சி, நாங்கள் அப்படியே 234 இருக்க போகிறோம், நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லாமல் நின்று பார்ப்போம், கூட்டணி வைத்தவர்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று திமுகவை பற்றி இழிவாக பழி பேசிவிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தவர்கள், ஒரு அநாகரிகமாக நடத்திக்கிட்டு அவங்களை திரும்பி கூட பார்க்காம நம்ம பார்ப்பது விருப்பம் இல்லை. ஆனா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அவர்கள் இன்னைக்கு மதியம் என்ன செய்ய தெரியுமா? கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை. நடிகர் விஜயின் கட்சி அவங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் உள்ள துணை பொதுச் செயலாளர்களால் சேர்ந்து 120 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து உட்கார்ந்து கூட்டணி வைத்துக் கொள்வது எப்படி என்பது, எந்த கட்சியோட கூட்டணி பேசுறாங்களாம். ஏன் இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு என்ன இந்த மாற்றம்? இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இப்ப தெரியுத அரசியல்லாம் என்னன்னு. சும்மா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் அதை செய்வேன், இதை செய்வேன்னு ஆகாயத்துல இது விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எதுக்காக இதை குறிப்பிடணும்னா, இன்னைக்கு மதியானம் அந்த செய்தி வந்திருக்கு. ஆக இதன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பிஜேபி எப்படி ரஜினிக்கு வலை வீசி ஏமாந்தார்களோ, அவர் தெளிவா நின்னார். நான் மனிதன், இன்னும் கூட கேட்டீங்கன்னா ரஜினி எல்லாம் திராவிடன், அந்த அடிப்படையிலையும் மனசுல உயிருக்கு உயிரான உணர்வுகளோடு இருக்கலாம். இன்னைக்கு விஜய் கிட்ட அவங்க மறுபடியும் தொடர்பு கொள்ளும் போது என்ன தொடர்பு தெரியுமா? நேரடியாக பாரதிய ஜனதாவுடன் விஜய் கட்சி கூட்டணி வைக்க கூடாது, அப்படி கூட்டணி வைத்து விட்டால் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள், ஆதி திராவிடர்கள் மற்றும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்குகள் திமுகவிற்கு தொடர்ந்து போய் கொண்டிருப்பது அப்படியே இருக்கும். நீ தனியா ஆட்களை நிறுத்தி வை, நான் தனியா ஆட்களை நிறுத்தி வைக்கிறேன், உனக்கு நானே 3 கட்சி அனுப்புறேன், நான் எனக்கு 2-3 கட்சி வச்சு பல்லாயிரம் கோடி கையில வச்சிருக்காங்க இல்லையா, ஏற்பாடு பண்றோம், நிறுத்தி ஜெயிப்போம், எவ்வளவு உனக்கு எவ்வளவு எம்எல்ஏ வராங்க, எனக்கு எம்எல்ஏ வரும், நாம இணைந்து ஆட்சி அமைப்போம், அதுல உனக்கு துணை முதலமைச்சர் இல்ல உன் எம்எல்ஏ அதிகமா இருந்தா உனக்கு முதலமைச்சர் என்று ரகசியமாக பேசி இப்பொழுது இந்த முடிவிற்கு இறக்கி விட்டிருக்கிறார்கள் பிஜேபி. இல்ல, இதுக்கு விஜயும் சரி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாங்களா? விஜய சிஎம்மா பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா வரணும்னு சொல்லிட்டு தான் அவரோட விருப்பமா இருக்கு.
இப்போ விஜய்க்கு துணை முதலமைச்சர் இல்லை அதிகமாக இடங்கள் வாங்கினா விஜய்க்கு சிஎம் சீட் அதெல்லாமே பாஜக வந்து சொல்றது. இங்க தமிழ்நாடு அரசியல்ல வந்து பெருசா 2 தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நம்ம? அதனாலதான் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால இப்ப தேர்தலுக்கு முன்னால எதையுமே நாங்க பேச மாட்டோம். எதுவும் வெளிப்படையா கிடையாது. ஓட்டுகோ தொண்டர்கள் கட்சி அவங்க வேகமா வேலை செய்து போல நாங்க தடுக்க மாட்டோம். தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்களை கூட்டி நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்ப யாருடைய கருத்தையும் யாருடைய முடிவெல்லாம் மக்கள் முடிவு தொண்டர்கள் முடிவு அதெல்லாம் கேட்கறதுக்கு பிஜேபியோ மற்ற கட்சிகளோ தயாராக கிடையாது அவர்கள். அதனாலதான் சொல்றோம் இத தேர்தலுக்கு பிறகு போட்டிருக்க திட்டம். இல்ல தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்க கூடாதுன்னு விஜயோட கட்சிங்க கேட்கறாங்கன்னா தனித்து போட்டி போடுங்க, தனித்து போட்டி போட்டு நம்மளோட தலைமை யார் ஏத்துக்கிட்டு வராங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கலாம், நம்ம யார்ட்டையும் போவேன்னு சொல்லிட்டு தான் சமீபத்தில் கூட பேசப்பட்டது. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சாதானே தேர்தலுக்கு அப்புறம் வந்து அந்த கணக்குகள்லாம் நம்ம பார்க்க முடியும். திமுகவை எதிர்க்கணும், திமுகவினுடைய இதை குறைக்கணும், திமுகவை இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் என்பதற்காக போடுகிற பிளானிங், கான்ஸ்பிரசி, சதி திட்டங்கள். நீங்க இப்ப கேக்குறீங்க சரி, இதேதான் நிலையில மக்களை சந்திக்கும் போது அவர் வேற நான் வேற, நாங்க நிக்கிறோம் நீங்க நிக்கிறோம் நிப்பாங்க. நின்னுட்டு அவர்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா வாக்குகளை பிரிப்பது. அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வாய்ப்பு குறையலாம். குறையும் பொழுது நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு அவங்க ஒரு பெரிய மேஜர் பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த காற்றில் காணாம போகிற நுரையாகத்தான் போகுமே தவிர அது ஒன்றும் நிறையாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய பிளானும் இவர்களுடைய திட்டமும் ஒரு காலத்துல என்னென்னமோ ரகசியமாக போடுற எதிர்கட்சிகள் உண்டு. ஆனா இன்னைக்கு அடுத்த நிமிடம் இப்ப நீங்க தொலைக்காட்சியில கேட்பது போல யூடியூப்ல அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அடுத்த நிமிடம் பரவிடுது. நீங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன விஜய் கட்சி இன்னைக்கு மதியானம் கூட்டணி அமைக்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ ஒரு கட்டம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக சொல்றோம் சார். அப்போ திருமுக சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு அவங்களோட கட்சி பெயர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க அரசியலுக்கு வர்றதே வந்து திமுக இருக்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, திமுகவுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு மாற்றா அரசியலுக்கு வர்றதா சொல்லிட்டு தான் கட்சி கொடி அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு கட்சி பேரையே சொல்லிட்டாங்க. சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் போய் சந்தித்து அவங்களிடத்துல ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. இதை வந்து திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? சசிகலாவோட அரசியல் வருகை, அவங்களோட அந்த அரசியல் என்பது சசிகலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக பின்புலத்தோட அவங்க வந்து அரசியலுக்கு வர்றத திமுக வந்து எப்படி அணுக போறாங்க இந்த தேர்தலில்? இதில் சமூக பின்புலம் என்பதில் ஒன்று நம்ம நினைக்கணும். சமூக பின்புலம் என்பது அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த அம்மையாருக்கு மட்டும் கிடையாது. அதே சமூகத்தில் அதே பின்புலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வலுவாகவும் அந்த ஆதரவை பெரும்பான்மையாக பெற்றவர்கள் தலைவர்கள் இருக்காங்க. நம்ம அதையும் நினைக்கணும். 2வது 4 வருடம் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க ஃப்ரீயா. 4 வருடம் சிறையில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆமா நாங்க தான் கொள்ளையடிச்சோம், நாங்க தான் செய்தோம், இப்ப என்ன இப்ப அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை தமிழ்நாட்டுல வந்துடுச்சு. அப்படி வெளியில வந்தவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறது என்பது இன்னைக்கு அதுக்கு ஒன்றும் எந்த விதமான விதிமுறைகளையும் நார்ம்ஸ் கிடையாது. ஒரு லெட்டர் பேட் அடிக்க வேண்டியது, உடனே பதிவு பண்ண வேண்டியது, உடனே சேர்ந்துக்க வேண்டியது, எனக்கு இதுதான் அதுதான் உனக்கு தான். ஆனால் எல்லாமே சேர்ந்து எதுக்காக வராங்க? தங்களை வந்து ஒரு பெரிய தலைவர்களாக, இன்னும் கூட இந்த ஆதவ் போன்ற ஆட்களுக்கு என்ன தெரியுங்களா, கோடிக்கணக்கான பணங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஆதவ் போன்றவர்கள் எல்லா இடத்துலையும் போய் உள்ள வாயை விட்டுட்டு வெளியில வந்து இடம் தேடி தேடி வந்து ஒரு இடத்துல செட் ஆயிட்டு இன்னும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தலைவர் போல தினசரி பேப்பர்ல வரணும், தினசரி பேட்டி கொடுக்குன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்காக அலையிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மா வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்க கட்சி. அதுல போய் நாம என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு? அதுல வந்து அவங்க ஒன்றும் இப்ப நீ இந்த கட்சி இப்படி வைக்கக்கூடாது, அந்த கட்சி அப்படி வைக்கக்கூடாது நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க விருப்பம். சார் இப்போ வந்து மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இன்னைக்கு காலையில் செய்தி வந்திருக்கு. இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு சொல்ல போனால். ஸோ அதுக்குள்ளே வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இடத்துல தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல கட்சிகள் இடத்துல இந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை இறுதி ஆகலை. அப்போது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்காக நம்ம தியாகம் பண்ணுறோம்,
நம்மளோட அரசியல் கட்சி வளர்ச்சிகளுக்காக தியாகம் பண்றோமா இல்ல தேமுதிகக்காக தியாகம் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கூட்டணிக்குள்ள பலமா கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா தேமுதிகவை காரணம் காட்டி நீண்ட வருடங்களா பயணித்த கூட்டணி கட்சிகள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கான இடங்களை திமுக தலைமை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது வெளிப்படையாவே கூட்டணிக்குள்ள பேசுறதா தகவல் வந்திருக்கு. உண்மையிலேயே திமுகவோட இந்த மாதிரி தேமுதிகவை காரணம் காட்டி திமுக தலைமை வந்து எல்லாத்தையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்களா கூட்டணி கட்சிகளை? அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது வெறும் அரசியல் கட்சி வர தேர்தலுக்கான கூட்டணியாக இதை எங்களுடைய தலைவர் அமைக்கல. இந்த கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற இயக்கங்கள் வெறும் அரசியல் கட்சியில் மட்டுமல்ல, இப்ப அரசியல் கட்சிகளும் சேர்த்து எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய அளவுல இயக்கங்களாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் எல்லாமே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய நோக்கம் தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நம்முடைய நோக்கம் மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கத்திற்காக மத சார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணிக்கான போட்டி என்பது தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற கட்சிகளுக்கான போட்டி இல்லை, தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடைபெறுகின்ற போட்டி. அழகாக பேட்டி கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும். டெல்லிக்குன்னா அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய காவிகள், பிஜேபி போன்றவர்கள். இப்படி இயக்கமாக தமிழ்நாட்டு மக்களின் மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, எதிர்காலம் எல்லா வகையிலேயும் நாம குரல் கொடுக்க ஒன்றுபட்டிருக்கோம் தான் கூட்டணி. இந்த கூட்டணியில வரக்கூடியவர்கள் சீட்டு இப்போ ஒரு கட்சியா பேசி அவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லா நேரங்களிலேயும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒருத்தருக்குலாம் அப்புறம் உடனே சரியாயிடும், உடனே சரி அந்த சீட்டு இருக்கு இந்த சீட்டு இருக்குன்னு பேசுவது என்பது இயற்கையானது, இயல்பானது. ஆக அந்த நிலையில் தான் இருக்குது தவிர கூட்டணி சிதைந்து போகக்கூடிய நிலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் வந்து இவரை சொன்னாங்க, இவரை சொன்னாங்க, அது அந்த கட்சிக்காக இந்த கட்சிக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தகவல்கள்னு சொன்னீங்க இல்லையா? எந்த தகவலாக இருந்தாலும் சரி, இறுதி முடிவை எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? கடைசியா எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறாரோ நாங்க ஓகே பண்றோம், அவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி செய்வார்னு முடிவே பண்ணியாச்சு. அப்படி பண்ணிட்டு பிறகு இந்த பேச்சுக்களுக்கு இடமில்லாமல் கூட்டணி பேசக்கூடிய எங்களுடைய தலைவர்கள் இப்ப இடங்கள் எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதி, அந்த எத்தனை தொகுதியில எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் கூட பேச்சுவார்த்தை நடக்கும். இதுல வந்து இன்னைக்கு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அழகா சொன்னார் நேத்து கூட, 76 வருடங்கள் கடந்த திமுக, இந்த 76 வருடங்கள் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். இந்த ஒரு தேர்தல் இல்ல, தொடர்ந்து எத்தனையோ தேர்தல். ஆகவே அனுபவம் இருக்கு, அனைவரையும் அணைத்து செல்ல வேண்டும் என்ற மனசும் இருக்கு. எங்க முதல்வர் தலைவர் தளபதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும் என்ற முழுமையாக 100% நம்பிக்கையும் வந்தாச்சு. அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேணா பாருங்க. நீங்க திமுக தேர்தல் பணிக்குழுல இருக்கீங்க. திமுக அந்த தேர்தல்ல எத்தனை தொகுதிகள்ல போட்டி போடுவாங்க? ஆனா 170ன்றாங்க, 160ன்றாங்க, இறுதியில 175ல திமுக போட்டி போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கணக்குகள் பேசப்படுது. உங்களோட பார்வையில திமுக தலைமையோட முடிவு என்னவா இருக்கும், இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? எத்தனை தொகுதிகளை திமுக நிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில்னா மீண்டும் இதைதான் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உரிய அளவிற்கு சரியான நிலையில தேர்தலில் போட்டியிடும். அந்த தொகுதிகள் எத்தனை என்பதை முடிவு செய்தது எங்க தலைவர் தான். எங்க தலைவர் வந்து ஒரு முடிவு செய்தார் என்றால் அதுல பல அர்த்தங்களும் இருக்கும், பல நியாயங்களும் இருக்கும். அவர் எதை சொன்னாலும் அதை நாங்கள் நிறைவேற்றுபவர்கள் என்பது ஒரு புறம். இந்த கூட்டணி மாபெரும் வெற்றினும் போது எங்க தலைவர் இப்பயும் சொல்றாரு, 200க்கு மேல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்த ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த ஐயமும் கிடையாது. அப்படி வெற்றி பெறும் என்ற நிலையில எந்த இடத்துல எப்படி யார் யார் எங்கெங்க நிறுத்தணும் போகணும் அப்படின்றதும் மக்களுடைய நிலைப்பாடும் மனநிலையை அறிந்து அவர் அறிவிப்பார். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் நாங்களெல்லாம் விரும்புகிற அளவுக்கு, திமுகவினர் மகிழக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தலில் போட்டியிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இன்னொரு கருத்து நிலவிட்டு இருக்கு.
அதாவது ஏன் திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்காக அதனோட எண்ணிக்கையை வந்து குறைச்சிக்க கூடாது? ஏன்னா 170 180 சொல்ற இடத்துல திமுகவும் கொஞ்சம் அதோட இடங்களை கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து கூட்டணிக்குள் நிலவிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி திமுக சில இடங்களை வந்து கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுத்து திமுக கொஞ்சம் தொகுதிகளை குறைச்சு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, திமுக அனைவரையும் அரவணைத்தும் போகும், அனைவருக்கும் உரிய மரியாதையும் உரிய வகையில் பேச்சுவார்த்தையும் நடத்தி எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் எதிரியாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வி. நாம் யாரை எதிர்க்கிறோம், யாரை தாக்குறோம், யாரிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை, அதுக்கு எல்லாரும் ஒன்றுபடுங்க என்ற கருத்தின் அடிப்படையில எங்களுடைய தலைவர் வந்து மிக தெளிவாக இந்த கூட்டணியை மீண்டும் எல்லாரும் வரவேற்கக்கூடிய அளவிற்கு பாராட்டு விதமாக அமைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால வந்து நம்முடைய பகையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு எதிர்கட்சிகள் அப்படின்றதெல்லாம் இல்ல, எதிரி கட்சிகளாக கூட சில பேர் ஆயிட்டாங்க. அவைகள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டிய நிலையில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை சேர்த்திருக்கு. இந்த கூட்டணியில இருந்த அத்தனை பேருமே தலைவர்களும் இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், இனத்தை காப்பாற்றணும் ஒன்னா நிக்கிறாங்க. அதனால விட்டு கொடுத்தலும் சேர்த்தலும் இணைத்தலும் பிணைத்தலும் எல்லாமே இருக்கும். ஆனால் இறுதி முடிவு எங்களுடைய முதல்வர் தலைவர் அழகா அறிவு. சார், இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு பத்தி பேசும்போது இன்னைக்கு திமுக வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க, போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த ஒரு தட்டுப்பாட்டிற்கு காரணமா இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் திமுக அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அன்புமணி போன்ற தலைவர்கள் வந்து திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்டாங்க. திமுக அரசு என்ன திட்டம் வச்சிருக்காங்க இந்த ஒரு தட்டுப்பாட்டை வந்து போக்குறதுக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் எதனால் இப்ப நடத்துறாங்க? இதுல திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமா நடத்துமா? இதுல என்ன ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க சார் திமுக? திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய முதல்வர் வந்து முதலியே குரல் கொடுத்தார், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த விதமான மக்கள் பாதிப்புக்கும் ஆளாக்க விடக்கூடாது, குறிப்பாக சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடியவர்களும், இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உணவு விடுதிகளை நடத்துபவர்கள், ஹோட்டல்கள் மூடப்படுகின்ற நிலை என்பது மட்டும் நீயும் பாதிக்கிறன்னாரு. அதை எட்டி தெளிவா சொன்னார். யாருக்கு? இந்த பிஜேபிக்கு. என்ன சொல்றாரு? வட மாநில தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டு திரும்புகிற சூழ்நிலை வரும், அதனாலையும் எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து இந்திய மக்களுக்காக நீ நடவடிக்கை எடுக்கணும்னு குரல் கொடுத்தது நம்முடைய முதல்வர் தான், எங்களுடைய தலைவர் தான். இப்ப ஈரான் இந்த போர் இந்த வார் அப்படின்னும் போது நடைபெற்று கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளில் மிக தெளிவாக நம்முடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவும் குரல்களின் விதமாக மீண்டும் போக்குவரத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மோடி ட்ரம்பினுடைய செயல்களுக்கு முழுவதும் துணையாக இருக்கிறார் என்பது உண்மை. ட்ரம்ப் தான் எனக்கு முக்கியம் அவரு போறாரு. அவரு ட்ரம்ப்புக்கு போனா கூட இந்திய துணைக்கண்டத்தில் மற்றைய தலைவர்களுடைய குரலுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையின் அடிப்படையிலும் இப்ப பல நாடுகளின் மூலமாக நமக்கு வாய்ப்புகள் வர இருக்கின்றன. இன்னும் 2-3 நாள்ல கப்பல்களும் வர போக்குவரத்து தொடங்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கு. மோடி கிட்ட எல்லாரும் கேட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? ட்ரம்ப் கிட்ட பேசும்பொழுது இந்தியாவிற்கு வருகின்ற ஈரான் கப்பலை தாக்கிடாது. ஏற்கனவே ஈரான் கப்பல் வரும்போது நீர்மூழ்கி ஏவுகணையால் அடிச்சிங்க. இந்திய துறைமுகத்துக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு இலங்கை பக்கம் போகும்போது தாக்குனீங்க. ஆக இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதாவது மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசட்டும்ன்றதுதான் எல்லாருடைய குரலும். ஆனால் இந்த நிலையில் எந்த வகையிலும் நம்முடைய இந்திய துணை கண்டம் பாதிக்கப்படுவதை மற்றைய தலைவர்கள் யாரும் ஒப்புக்காம அதை வந்து எப்படியாவது நம்ம சரி செய்யணும் குரல் கொடுக்கறாங்க. அந்த குரல்களுக்கு மரியாதை. ரைட் சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.